ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு டே இன் மை லைஃப் பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கும்போதே 5:30 ஆயிடுச்சு. அப்புறமா அடுப்பு பற்ற வச்சுட்டு சப்பாத்தி வேணும்னு சொன்னாங்க. அதனால் சப்பாத்திக்கு மாவு பிசையலான்னு சொல்லிட்டு சூடு தண்ணி அடுப்பில் வச்சதுக்கப்புறமா கோதுமை மாவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா குடிக்கிற கொஞ்சமாக சூடு தண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த சூடு தண்ணியில் நல்லா மாவுக்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு லைட்டாக சூடு போனதுக்கப்புறமா தான் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆயில் ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணிக்கலாம், லாஸ்ட்டில் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா தான் ஆயில் ஆட் பண்ணேன். கொஞ்சமாக சூடு போனதுக்கப்புறமா நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு தண்ணி சூடாயிடுச்சு. அப்புறமா அரிசி எடுத்துகிட்டு கழுவிட்டு அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கறி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு க்ரீன் பீஸ்லாம் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அவனுக்கும் உருளைக்கிழங்கு சப்பாத்தி வேணும், இன்றைக்கி லஞ்சுக்கு சோறு வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அப்போ அதனால வேண்டிட்டு அவனுக்கும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி கறியில் வைக்கும்போதே அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஒட்டுக்க வேலையாகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் பீஸ் பார்த்தா மஞ்சள் கலர் க்ரீன் பீஸாக இருந்துச்சு. அப்புறமா போட்டு அதையெல்லாம் வச்சதுக்கப்புறமா சப்பாத்தி தேய்ச்சிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு அதுக்குள்ளே சாப்பாடு வெந்துருச்சு. அவனுக்கும் ஆலு சப்பாத்தி இதெல்லாம் வச்சுட்டு வரதுக்குள்ளார சாப்பாடு வெந்துருச்சு. அப்புறமா சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு அப்புறமா கறிக்கு தேங்காய்லாம் அரைச்சி மிக்ஸ் பண்ணி ஊற்றி வச்சுட்டு ஆலு சப்பாத்தி பண்ணதுக்கப்புறமா போயிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அவனை குளிக்க வைக்க ரெடி பண்ணிவிட்டு குளிக்க வைக்க சுடு தண்ணியில் தான் குளிப்பான். அதனால் சுடு தண்ணி வச்சுட்டு அவனுக்கு சப்பாத்தியெல்லாம் கொடுத்து அவன் வெளியே போகலான் கிளம்புனதுக்கப்புறமா நான் வெளியே போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தேன். மீன் வாங்கிட்டு வந்துட்டு மத்தியானத்துக்கு கேபேஜ் உப்பேரியும் மீன் கறியும் வச்சுட்டு லன்ச் முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.